வணக்கம். வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு சுந்தரகாண்டத்துல கேட்கக்கூடிய பகுதி பிணிவிடு படலத்தின் தொடர்ச்சி, பாகம் 3. இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால அனுமனை கட்டி போட்டு ராவணனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாப்ல. ராவணன் ஹனுமான் கிட்ட நீ யாரு, எதுக்காக இலங்கைக்கு வந்தன்னு கேட்கிறாப்ல. உடனே ஹனுமான் சொல்றாரு, நான் சீதா தேவியை தேடி வந்தேன், இப்படி அசோகவனத்துல பார்த்துட்டேன், நீ இப்படி அடுத்தவன் மனைவியை கடத்தி வச்சிருக்கிறது பெரிய தப்பு, அதனால நீ என்ன செய்ய, ராமன் கிட்ட சீதாதேவியை ஒப்படைச்சிரு, இல்லைன்னா ராம பாணத்துக்கு உன்னோட உயிர் தப்பாதுன்னு சொல்றாப்ல. இதை கேட்கிற ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அரக்கர்களை கூப்பிட்டு இந்த குரங்க கொன்னுருங்கன்னு ஆணை பிறப்பிக்கிறான். உடனே அரக்கர்களும் கையில ஆயுதங்களோட ஹனுமனை நெருங்கி வராங்க. அரக்கர்கள் ஹனுமனை நெருங்கி வரதை பார்க்கக்கூடிய விபீஷணன் நில்லுங்கன்னு அரக்கர்களை தடுத்துட்டு ராவணன் கிட்ட பேசுறாப்ல, தன்னுடைய கருத்தையும் சொல்றாப்ல. விபீஷணனுடைய கருத்தை ராவணன் ஏற்றுக்கொண்டாரா, அதற்கு அவர் என்ன மறுமொழி சொன்னாருங்கிறத நாம இப்ப கேட்கலாம். ராவணன் அவனுக்கு இருக்கக்கூடிய கோபத்துல கண்டிப்பா அனுமனை கொன்னுருவான்னு விபீஷணன் யோசிக்கிறாப்ல. அதனால ராவணனுக்கு கோபம் வராதவாறு தன்னுடைய கருத்தை ரொம்ப அமைதியா சொல்றாப்ல. அரக்கர்குல அதிபதியே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, கோபப்படாத, மனம் கலங்காத. நியாயம் அநியாயம் நல்லது கெட்டது பகுத்தறியக்கூடிய எந்த ஒரு அரசனும் தூதுவராக வந்தவர்களை கொல்ல மாட்டாங்க. அண்ணா, நீ அந்த தவறு செஞ்சிடாத. இது தூது வந்த சாதாரண குரங்கு, இத போய் கொல்றது ராஜ தர்மத்துக்கு கேவலம் இகழ்ச்சிக்குரியது. உன்னோட பலம் என்ன, பராக்கிரமம் என்ன, புகழ் என்ன, நீ கீர்த்தி மிக்கவன், உனக்கு இது அழகுன்னு எனக்கு தோணல அண்ணா. பெரும் பண்டிதரான நீ கோபத்துக்கு மனசை பறி கொடுக்காத. அப்புறம் சாஸ்திரங்களால் என்ன பயன்? நீயோ ராட்சச நீதியில் மகா நிபுணன், நியாயம் அநியாயம் தெரிஞ்சவன், எல்லா எதிரிகளையும் நாசம் பண்ணக்கூடிய திறமை உனக்கு உண்டு. எல்லாவற்றிலும் தங்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. அதனால தூதுவனை கொல்லும் மகா பாவத்தை நீ செய்யாத. முதலில் நீதி அநீதி என்னன்னு நம்ம விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் தக்க தண்டனையை கொடுப்போங்கிறாரு விபீஷணன். விபீஷணன் சொல்றது கேட்க கேட்க ராவணனுக்கு கோபம் அதிகமாகுது. ராவணன் விபீஷணன் கிட்ட சொல்றான், விபீஷ்ணா, சுத்த வீரனாக இருந்தும் நீ இப்படி சொல்ற? பாவிகளை கொல்றது பாவமா? இவனை விட பெரிய பாவி உண்டா? இலங்கையில பாதியை அழிச்சிட்டான், அதனால இவனை கொன்னே ஆகணும்னு இலங்கை வேந்தன் ராவணன் சொல்றாப்ல. அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கோபப்படாம நீ யோசிச்சு பாரு. எங்கேயும் எப்பவும் தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது பெரியவர்கள் வகுத்து வைத்த நியதி. அதுவும் போக இவன் வெறும் செய்திய சொல்றதுக்கு மட்டும் தூதுவனாக வந்தவன் இல்லை. நம்முடைய கிங்கரர்கள், ஜம்புமாலி, பஞ்சசேனாபதி, அவர்களுடைய நண்பர்கள், 12,000 வீரர்கள், நமது அருமை மகன் அக்ஷன், இத்தனை பேரையும் கொன்ற பாதகத்தை செய்த சத்ருங்கிறதுனால இவனை கொல்லலான்னு நீங்க நினைச்சாலும் அது தப்பு கிடையாது. இவனை வளர விட்டோம்னா இவன் கண்டிப்பா நம்மளை நாசம் பண்ணுவான். அதனால இவனை தண்டிச்சே ஆகணும், தண்டனையும் கொடுக்கணும், ஆனா கொல்லக்கூடாதுன்னா அதற்கு ஏத்த மாதிரி நீங்க யோசிங்கன்னு விபீஷணன் சொல்றாப்ல. அண்ணா, தூதுவர்களை எதுக்காக கொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க? நம்முடைய பராக்கிரமத்தை தூது வந்தவர்கள் தான் திரும்ப போய் எதிரிகள்கிட்ட சொல்லணும். அதனாலதான் தூதுவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தூதுவனை நீ கொன்னுட்டேனா எதிரிகளை யார் போருக்கு அழைச்சிட்டு வருவா? இப்ப கடல் சூழ்ந்த இந்த இலங்கைக்கு ஆகாய வழியில வந்திருப்பது இவன் ஒருத்தன் தான். இவனையும் நம்ம கொன்னுட்டோம்னா யாரு ராமலட்சுமணர்களை இங்க போருக்கு அழைச்சிட்டு வருவா சொல்லு? ராமலட்சுமணர்களால கண்டிப்பா இந்த கடலை தாண்டி வர முடியாது. முழு துணிவுள்ள அசுரர்களும் தேவர்களும் கூட உங்களை போர்ல வெல்ல முடியல. இன்னைக்கு வரைக்கும் யாரும் வென்றதும் கிடையாது. சாதாரண மனிதர்களால உங்களை எப்படி வெல்ல முடியும்? அதனால இவன் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட திரும்ப போகட்டும், நம்மளுடைய பராக்கிரமத்தை சொல்லி திரும்ப அவங்க 2 பேரையும் போருக்கு கூட்டிட்டு வரட்டும். அந்த நேரத்துல இவனையும் ராம லக்ஷ்மணர்களையும் சேர்ந்து கொல்லலாம், அதுல தப்பே கிடையாதுன்னு விபீஷணன் சொல்றாப்ல. வேணும்னா இந்த தூதுவன் இங்க வந்து நம்ம அவமதிச்ச மாதிரி நாமளும் ராமலட்சுமணர்கள் கிட்ட உங்களுடைய தூதர்கள் சிலரை அனுப்பி அவங்கள அவமதிக்கிறதுக்கு ஏதாவது செய்து நம்முடைய பெருமையை அவங்களுக்கு உணர்த்துவோம். இவனுக்கோ தூதுவர்களுக்கு நம் முன்னோர்கள் விதித்துள்ள தண்டனைகளில் ஏதாவது ஒன்று தந்து அனுப்பலாம். மொட்டையடிக்கலாம், உறுப்பை குறைக்கலாம், சூடு போடலாம், கசையடிகள் தரலாம். இப்படி ஏதாவது உள் அடையாளம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்கலாம். ஆனா கொல்ல வேண்டான்னு வணக்கத்தோட கேட்டுக்கிறாப்ல. ராவணன் எல்லாரையும் கதற விடுறவனா இருந்தா கூட தம்பி சொல்றதை ஏத்துக்கிறாப்ல. உடனே ராவணன் விபீஷணன் கிட்ட சொல்றாப்ல, தூதுவர்களை கொல்லக்கூடாதுன்னு நீ சொன்ன கருத்து சரிதான்பா, நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவனுக்கு கண்டிப்பா வேறொரு தண்டனை கொடுத்து ஆகணும். குரங்குகளுக்கு பிரியமானதும் முக்கியமானதும் அதனோட வால் தானே.
அதனால இவனுடைய வால்ல தீய வச்சு அனுப்பிடுங்க. தீய வச்சும் அப்படியே அனுப்பிடாதீங்கப்பா, இலங்கை முழுவதும் சுத்தி காட்டி அதுக்கப்புறம் இவனை அடிச்சு உதைச்சு அனுப்புங்கன்னு அரக்கர்களுக்கு கட்டளையிடுறாப்ல. இந்த ஆணையை கேட்கக்கூடிய அரக்கர்கள் பலருக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அசோகவனத்தை அழித்த குரங்கு, படைத்தலைவர்கள், வீரர்கள், இளவரசன் இவங்களை எல்லாத்தையும் கொன்ன குரங்கு. அதனால இந்த குரங்கு கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணுங்கிறதுனால அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை துணியவும் எடுத்து வால்ல கட்டி அந்த வால்ல தீய வைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. கம்பர் சொல்றாரு, அந்த அரக்கர்கள் ஊரில் இருக்கக்கூடிய துணியை மட்டும் கட்டலையாம், பெண்களின் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்களமான மஞ்சள் கயிறை தவிர மற்ற எல்லா கயிறையும் எடுத்து கட்டினாங்களாம். பெண்ணிற்கியையும் மங்களத்தில் பிணித்த கயிறே இடை பிழைத்தங்கிறார். அனுமனோட வால்ல தீ வைக்கிறத பாக்குறதுக்காக அந்த ஊரே கூடி நிக்குது. கூடி நிக்கிற ஊரை பார்த்து அனுமன் சிரிக்கிறான். இந்த கூட்டத்தையும் அரக்கர்கள் பண்ற சேட்டையவும் பார்க்கக்கூடிய ஹனுமன் நினைக்கிறான், இவங்களெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்னால அடிச்சு துவைச்சு விரட்டி விட்டுற முடியும். ஏன் இவங்களை மட்டுமா, இந்த இலங்கையையும் இலங்கை வேந்தனையும் கூட என்னால வெல்ல முடியும். ஆனா அது என்னோட வேலை கிடையாது. அதுக்கு ராவணனும் லக்ஷ்மணனும் கண்டிப்பா இங்க வருவாங்க. சரி, இவங்க அது வரைக்கும் விளையாண்டுட்டு போட்டோம். இது வரைக்கும் இலங்கையை ராத்திரியில தானே சுத்தி பார்த்தோம், இன்னைக்கு பகல்ல சுத்தி பார்ப்போங்கிற எண்ணத்தினால அனுமன் ரொம்ப அமைதியா அந்த அரக்கர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாப்புல. அனுமனோட வால்ல ஏகப்பட்ட துணியை சுத்தி அதுல எண்ணெய் நெய்யெல்லாம் குடங்குடமா ஊத்தி அனுமனோட வால்ல பத்த வைக்கவும் செஞ்சிடுறாங்க. எரியிற நெருப்போட அனுமனை இலங்கையில இருக்கக்கூடிய எல்லா தெருக்களுக்கும் அழைச்சிட்டு போறாங்க. நான் அசோகவனத்துல சீதா தேவிய பார்த்துட்டேங்கிற காரணத்தினால இந்த பாவிங்க நாளைக்கு சீதா தேவியை இலங்கையில வேற ஏதாவது இடத்துக்கு மாத்தினா கூட என்னால சீதா தேவியை கண்டுபிடிக்க முடியணுங்கிற எண்ணத்தோட இலங்கையின் ஒவ்வொரு பகுதியவும் அலசி ஆராய்ந்து நிதானமா பார்த்துக்கிட்டே போறாரு நம்ம ஹனுமன். அனுமன் வால்ல தீய வச்சு இலங்கை நகர் முழுக்க கூட்டிட்டு போறாங்கிற செய்திய சில அரக்கிகள் சீதா தேவி கிட்ட போய் சொல்றாங்க. உடனே சீதா தேவிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஐயோ, இப்படி தீ வச்சுட்டாங்களே, அனுமனுக்கு என்ன ஆகுமோன்னு நினைக்கக்கூடிய சீதா தேவி அக்னி பகவானை வேண்டா. என் உயிர் காத்த உத்தமன், எனது நாயகன் ராமனிடமிருந்து வந்த தூதுவன், அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, வாலில் வைத்த தீ அவனை வாட்டாது இருக்கட்டும்னு அக்னி பகவானை வேண்டிக்கிறார். சீதா தேவி அக்னி பகவான் கிட்ட எப்படி வேண்டிக்கிட்டாங்கிறத கம்பர் சொல்றாரு. தாயேன் அணைய கருணையான் துணையே, ஏதும் தகவில்லா நாயேன் அணைய வல்லரக்கர் நலிய கண்டால் நல்காயோ, நீயே உலகுக்கு ஒரு சான்று, நிற்கே தெரியும் கற்பதனில் தூயேன் எண்ணில் தொடுகின்றேன், எரியே அவனை சுடேல் என்றாள்கிறார். சீதா தேவி அக்னி பகவான் கிட்ட வேண்டிக்கிறார். நெருப்பு கடவுளே, தாய் போன்ற கருணையை என்மேல் வைத்திருக்கக்கூடிய அனுமனுக்கு துணைவனே, எந்த விதமான தகுதியும் இல்லாத வல்ல அரக்கர்கள் அனுமனுக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா? அவனுக்கு உதவி செய்ய மாட்டியா? இந்த உலகம் அனைத்திற்கும் ஒப்பற்ற சாட்சி நீதான். உனக்கு நன்மை தீமை எல்லாம் தெரியும். நான் கற்பின் தன்மையால் தூய்மையானவள்ங்கிறது உண்மையானால் அனுமனை நீ சுடாதன்னு வேண்டிக்கிறான். எரியும் நெருப்போடு இலங்கையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹனுமான் நினைக்கிறாப்ல, வால்ல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா அந்த நெருப்பின் வெக்கை எனக்கு தெரியவே இல்லையே, நெருப்பு ஏன் என்னைய சுடலன்னு யோசிக்கிற ஹனுமான் ராம கைங்கரியத்தின் ஆசையினால் அக்னி பகவானும் தன்னை சுடலங்கிற முடிவுக்கு வரக்கூடிய ஹனுமனுக்கு இன்னொன்னும் தோணுது. சீதையின் கருணை, ராமரின் மகிமை, தன் தந்தை வாயு பகவானிடம் உள்ள நட்பின் காரணமாக அக்னி பகவான் தன்னை சுடலங்கிற முடிவுக்கு வராப்ல. அடுத்து தான் என்ன செய்யணும்னு யோசிக்க கூடிய ஹனுமான் ராமநாமத்தை உச்சரித்த வண்ணம் வானுயர வளர்ந்து நிற்கின்றான். திடீர்னு குறுகிய வடிவம் கொண்டு தன்மேல் கட்டப்பட்டுள்ள கட்டுக்களை அவ்வளத்தையும் உதறிட்டு மறுபடியும் பெரிய உருவெடுத்து ராமநாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்து வானத்தில் உயர ஆரம்பிக்கின்றான். வழக்கம் போல நாமும் ஹனுமனோடு இணைந்து ராமநாமத்தை உச்சரிப்போமா? ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம், ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம், ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இந்த காணொளியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.